எனக்கு வந்து ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த கதையை படிச்சு நான் சொன்ன கதையே புரியலன்னு சொன்னேன். அது இந்த கேரக்டர் எனக்கு புரியவே இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவரோட இமேஜினேஷன்ல அந்த கேரக்டர் ஒன்று இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வடிவம் இல்லை. ஆனா வடிவம் வரும்போது இது சரியா இருக்குன்னு அவர் சொல்லிடுவாரு. இது வரலன்னா வரல, சரியா இல்லை சரியா இல்லை சார் வரும்போது இது கரெக்டா இருக்கு, இது திஸ் இஸ் வாட் ஃபிட்ஸ் இன் டு மை. அது என்ன அந்த இமேஜினேஷனே ஒரு லூஸா இருக்கும். அந்த இமேஜினேஷனுக்குள்ள அவனை ஃபிட் இன் பண்ணணும். பட் இவங்க வர்றாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து வேற சீன் டுகெதர். அவங்க ஆல்ரெடி அவங்களோட சீன்ஸ் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஷி வாஸ் ஆல்ரெடி இன் த ஃபார்ம். அப்படி உள்ள ஓடி வந்து கால் மேல கால் போட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஷாக் ஆயிடுச்சு எனக்கு ஒரு செகண்ட். ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தா எப்படி ஹவு டு யூ கெட் இட் ஸோ ரைட்னா இல்லை ஐ பீன் டூயிங் மை ரிசர்ச்னாங்க. இதுக்கு ரிசர்ச் எல்லாம் வேற பண்ணிருக்கீங்களா நீங்க? ஷீஸ் ஆக்சுவலி ஸ்பெண்ட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் யூனோ ஒரு எனர்ஜி ரீடரா எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு பிஹேவியரை பிடிக்கிறது இருக்குல்ல. அவங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஷீஸ் காட் ஒன் பிஹேவியர், எப்படி ரீட் பண்ணுவாங்க, எப்படி சென்சிட்டிவா இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இட்ஸ் வெரி ஸ்மால் இது மாதிரி பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதானு தோணும். ஆனா பண்ற வரைக்கும் அதுக்கு ஃபார்மே கிடையாது இல்லை. ஸோ ஒரு கேரக்டர் வந்து நீங்க நடிச்சு முடிக்கிற வரைக்கும் அது ஃபார்ம் இல்லை. நீங்க தான் அந்த ஃபார்முக்குள்ள ஃபிட் இன் பண்றீங்க.